ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வருஷப்பிறப்புக்காக பழம் வாங்க தாங்க போகிறோம். அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, நான் ரைஸ் மில் அரைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. அது நான் என்ன பொடி அரைச்சின்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இட்லி பொடிங்க. இது வந்து இந்த மாதிரி தான் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் நான். ஒரு வாரத்துக்கு தேவையான ஆர்டர்லாம் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாரம் வாரம் வந்து நான் அரைச்சிக்குவேன். போக வேண்டியது வண்டியெல்லாம் போகட்டும். இந்த மாங்காய் இதில் கொடுங்க. மாதுளை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமத்துக்காரங்களாம் கடை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழைப்பழ கடைகளாக வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற இடம் பாருங்க, இங்கே சும்மாவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. அது நாளைக்கு வருஷப்பிறப்பு வேறையில நல்லா பயங்கரமான கூட்டமாக இருக்குது. எவ்வளவு சாத்துக்குடி? எவ்வளவு இதுலேயே கொஞ்சம் பெருசு எவ்வளவு அண்ணே? இந்த இது எவ்வளவு? முலாம்பழம் எவ்வளவு? எல்லா பழங்களுமே கிடைக்குங்க. எல்லா வகையான பழங்களுமே இங்கே இருக்கும். இது பாருங்க, இது வந்து ஃபாரின் திராட்சையம். கிலோ எவ்வளோன்னா 200 ரூபா. இது இழந்த பழம் தானே பாட்டி? முதல்லலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் வச்சுருப்பாங்க. எவ்வளோ இது உலக்கு? பூ அழகாக வச்சுருக்கீங்க அக்கா. செவ்வந்தியில் கொடுங்க. மஞ்சள்ல கொடுங்க. இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாக பூ கடை, அப்புறம் இங்கே ஃபுல்லாக கவரிங் கடை, மேட்டு கடை, செப்பல் கடை. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுங்க. நம்ம என்ன இப்படியே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு தாங்க துடைக்க போகிறோம். வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் அலசணும். நாளைக்கு வந்து சித்திரை வருஷப்பிறப்புல, அதனால வந்து நம்ம வீடு துடைச்சி விட்டுலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்த காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, இங்கே தாங்க, இதுதாங்க என்னோட இடம். இதுதான் என்னோட இடம். ஏன்னு சொல்லவாங்க, நைட்டு வந்து படுக்கும்போது ஏசி ஓடிட்டு இருக்கும். சில நேரத்தில் வந்து ரொம்ப குளிராகி போயிடும், நம்மளால உள்ளே படுக்கவே முடியாது. அப்போ நான் எந்திரிச்சது இந்த கிச்சனில் தான் எங்களுக்குள்ள வந்து தலாணி போட்டு படுத்திருப்பேன், போரை விரிச்சு. சில சாப்பிட்றதும் கூட இங்கே தான் சாப்பிடுவேன். இந்த பக்கம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அப்புறம் கிச்சனில் ஃபேன் வேறு போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வேணுன்னா எங்களுக்குள்ளே போட்டு சாப்பிட்டுக்கிறது. இங்கேயே வந்து சில நேரம் நைட்டு தூங்கிக்கிறதுனால ஃபேன் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே வந்து சில நேரம் நான் படுத்துக்கிடுவேன். ஹாலெல்லாம் போய் படுக்க மாட்டேன். இங்கேக்குள்ள வந்து நான் பாட்டு போகிற வச்சு படுத்துக்கிடுவேன். அதனால வந்து இது வந்து என்னோட இடம். இங்கே பாருங்க, வீடு துடைக்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ள கைலாஷ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, கால் தடம் தெரியுதா? வெளியில போயிட்டு வந்தாங்க, நான் உள்ள தொடச்சிட்டு இருந்தேன். வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ உள்ள வந்துட்டு சொல்றான், அம்மா இங்கே பாருங்க, கிருஷ்ணனோட கால் தடம் பாருங்கன்றான். எப்படிலாம் பிள்ளை நம்ம ஐசிக்கிறாங்க பாருங்க. நல்ல வேலை வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போதான் இது நேரம் முடிச்சிருந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். எனக்கு வந்து எப்படி, நாங்கள் வீடு துடைச்சிட்டா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்காவது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் நீங்கள் பண்ணிக்கலாம்னு விட்டுருவேன். நான் அதுக்கடுத்து திட்டவே மாட்டேன். ஆனால் அந்த துடைக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. வாங்க, இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தமிழ் புத்தாண்டுக்கு எடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, தமிழ் புத்தாண்டுக்காக வாங்க ட்ரெஸ். நம்ம 4 பேருக்கு வாங்கியிருக்கோம். வேட்டி, உங்களுக்கு சட்டை. இதைத்தான் வந்து நீங்க போடுறீங்க, சரியா? இது வந்து எனக்கு எடுத்த சுடிதார். இந்த சுடிதார் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆமா, நல்லா இருக்குல்ல? இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தா, கிளாத்தா கொடுத்துருந்தான். இப்பதான் தச்சிருக்கேன். அவ கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் ஆனா தைக்க முடிஞ்சது.
போடுவேங்க, போடுறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். இனிமே போட போறேன் பாருங்க. ம் இந்த ட்ரெஸ் பிரதிபாக்கு நானே போட்டுக்கலாம்ல, அவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு பாருங்க, கிரீன் கலர் இதான் இருக்குது. இந்த பேண்ட், இதுக்கு பேண்ட் வந்து நல்லா ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. ஓகே. அப்புறம் இதுக்கு ஷால் பாருங்க, ஷால் தாங்க, ஷால் பேண்ட் கலர் இது, இந்த கலர் சேர்த்து ஷால் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா ம் நல்லா இருக்கு. துணியும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு. இது வந்து நம்மளோட ஸ்ரீ கைலாஷ் ராஜுக்கு வாங்கின ட்ரெஸ். நல்லா இருக்கா? கைலாஷ்க்கு தான் எவ்வளவு சட்டை இருக்கு, மறுபடியும் சட்டையா இருக்கு. சித்திரை வருஷப்பிறகு வாங்கணும்ல, அதனாலதான் வாங்கியாச்சு. சரி, சரி. சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்கு. துணியுமே நல்லா இருக்கு, கிளாத் சூப்பரா இருக்கு. ஓகே. தமிழ் புத்தாண்டை சிறப்பா கொண்டாடுறதுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டீங்க. ஆமாங்க, இந்த ட்ரெஸ் தான் நம்ம போட போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.